சந்தித்தார். இப்படியெல்லாம் ஹசன் அல் பன்னா இயக்கங்களை எல்லாம் எப்படி ஒன்று சேர்க்க முயற்சித்தார். அது என்ன இருந்தாலும் பரவாயில்லை, முஸ்லிம் என்ற பெயரில் எனக்கு என்ன செய்வோம், ஒன்றுபடுவதற்காக என்ன முயற்சித்தார் என்று சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, இது லிமாதா உக்தீல ஹசனுல் பன்னா என்ற நூலிலே 32வது பக்கத்திலே உங்களுக்கு காணலாம். ஹசனுல் பன்னா ஏன் கொலை செய்யப்பட்டார் என்ற நூலிலே. அது மாத்திரமல்ல, இவர் உமரத்தில் மிசானி அவரது நூலான திக்ரியாத் லா முதக்கிராத் என்ற நூலிலே சொல்லுகிறார், இஅலமு எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள், ஹசனுல் பன்னா சொன்னதாக அவர் சொல்லுகிறார். 3வது தலைவர், அன்ன சுன்னத வ ஷிஅத முஸ்லிமூன், சுன்னாவும் ஷியாக்கள் முஸ்லிம்கள் தான். ஷியாக்கள் காவிர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்று இருக்கின்ற ஷியாக்கள் காவிர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. சுன்னாக்களும் ஷியாக்களும் முஸ்லிம்கள் தான். தஜ்மஉஹும் கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்க்கிறது. காதியானியும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று சேர்க்கும். காதியானிகளும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார்கள். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதனால் அகீதாவை சரியாக விளங்காதவர் ஒன்றுபட மாட்டார்கள். ஒன்று சேர்க்கிறது என்று சொல்லிவிட்டு, இதுதான் அகீதாவுடைய அடிப்படை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதான். இதுல ஒன்றுபட்டு விட்டால் அம்மல் ஹிலாஃப் பைனஹுமா, மற்ற கருத்துக்கள் இருக்கிறதே, மற்ற பிரச்சனைகள் இருக்கிறதே, அது நம்ம சேர்த்து சமாளித்து போய்விடலாம், அதுல பெரிய பிரச்சனைகள் கிடையாது என்று சொல்லி திக்ரியாத் லா முதக்கிராத் என்ற நூலிலே அதாவது 249 தொடக்கம் 250 பக்கம் வரைக்கும் அவர் சொல்லி காட்டுகிறார். அதுபோன்று ஹசன் அல் பன்னா இவர் அதாவது பலஸ்தீனுடைய பிரச்சனை சம்பந்தமாக, பலஸ்தீனுடைய ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு பிரிட்டிஷ் ஒரு குழுவோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். பிரிட்டிஷ் குழு ஒன்றோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். அந்த கலந்துரையாடி கொண்டிருக்கிற நேரத்திலே எந்த பிரச்சனை சம்பந்தமாக, பலஸ்தீனுடைய பிரச்சனை சம்பந்தமாக கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். கலந்துரையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் சொல்லுகிறார், ஃபஉகர்ரிர் இன்ன ஹுசூமத்தனா லில் யஹூதி லைஸத் தீனியா, எங்களுக்கும் யஹூதிகளுக்கும் உள்ள பிரச்சனை இருக்கிறதே மார்க்க பிரச்சனை கிடையாது. எங்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள பிரச்சனை மார்க்க பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் குர்ஆன் எங்களுக்கு அவர்களோடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும், அவர்களோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்று ஆர்வமூட்டுகிறது. வல் இஸ்லாமு ஷரீஅத்துன் இன்சானியா கப்ல யகூன ஷரீஅத்தன் கௌமியா, ஒரு கூட்டத்துடைய மார்க்கம் அல்ல இஸ்லாம், மனிதர்களுடைய மார்க்கம். எனவே மனிதனுடைய மார்க்கம் என்ன, அவனுக்கு பிரச்சாரம் செய்யணும், அவன் இருக்கிற பிள்ளை என்று சொல்லணும். உங்களுக்கு எங்களுக்கு மார்க்கத்தில் கருத்து முரண்பாடு கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். ஏனென்றால் குர்ஆன் கூட எங்களுக்கு அப்படித்தான் சொல்கிறது, யூதர்களோடு வாதிக்கின்ற பொழுது அழகாக வாதியுங்கள் என்று சொல்கிறது. அதே போன்று யூதருடைய பிரச்சனையை குர்ஆன் பேசுகின்ற பொழுது கூட மார்க்க ரீதியாக பேசவில்லை, பொருளாதார ரீதியாகத்தான் பேசுகிறது. மினல் விஜ்ஹத்தில் இக்திசாதியா ஃபபிதுல்மின் மினல் லதீன ஹாது ஹர்ரம்னா அலைஹிம் தய்யிபாத் உஹில்லத் லஹும், அவர்கள் செய்த அநியாயம் காரணமாகத்தான் அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருந்த வகையில் நாங்கள் ஹராமாக்கினோம். எப்படி பொருளியல் ரீதியாகத்தான் குர்ஆன் யூதர்களை அணுகிறதை ஒழிய மார்க்க ரீதியாக அணுகவில்லை என்று அப்பாஸ் சீசி அவர்களே மிக முக்கியமான ஒரு அறிஞர் அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் அஹ்தாத் ஸனஅத்தி தாரீஹ் என்று ஒரு நூலிலே 1ஆம் பாகம் 409ஆம் பக்கத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்படித்தான் இவர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, அதே போன்று ஹசன் அல் பன்னா காஃபிலத்துல் இஹ்வான் முஸ்லிமீன் என்ற நூலிலே இது 1ஆம் பாகம் 48ஆம் பக்கத்திலே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? கேட்டு பாருங்கள் சகோதரர், நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். ஹசன் பன்னா இஸ்கந்தரியா, இஸ்கந்தரியாவிலே ஹசனுல் பன்னா, இஸ்கந்தரியாவிலே ஹசனுல் பன்னா என்ற தலை சரிதானா? ஹசனுல் பன்னா இஸ்கந்தரியாவிலே ஹசனுல் பன்னா என்ற தலைப்பிலே எழுதுகிறார்கள். எப்படி? தஅல் இஹ்வானுல் முஸ்லிமூன் பில் இஸ்கந்தரியா இலல் இஹ்திஃபால் பிதிக்ரா மௌலிதிர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இஹ்வான் முஸ்லிமீன் அழைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இஹ்வான் முஸ்லிமீன் அழைக்கிறது. அழைத்து அந்த அழைப்பிலே யார் கலந்து கொள்வார்கள் தெரியுமா? ஹசனுல் பன்னா கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, நபியவர்களை புகழ்ந்து விட்டு சொல்கிறார், வமின் அதாவது நுஹய்யி திக்ரா மௌலிதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெருநாளை, இந்த தினத்தை, இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் எல்லோரும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, வமின் ஹக்கின் நாசி ஜமியன், எல்லா மனிதர்களுடையதும் கடமை, முஸ்லிமீன் வகைர் முஸ்லிமீன், முஸ்லிம்களதும் கடமைதான், முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் கடமை, ஐ யஹ்தஃபிலு ஃபி ஹாதிஹி திக்ரால் முபாரகா, இந்த பிறந்தநாளை கொண்டாடுவது, நபியோட பிறந்த தினத்தை கொண்டாடுவது முஸ்லிம்களதும் கடமை, முஸ்லிம்கள் அல்லாதவர்களதும் கடமை என்று சொல்லி இஸ்லாத்திற்காக மாத்திரம் அவர் அனுப்பப்படவில்லை, முழு உலகத்துக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார். முஸ்லிம்களும் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், நீங்களும் கொண்டாட வேண்டும். அதாவது யஹூதிகளும் வந்திருக்கலாம், கிறிஸ்தவர்களும் வந்திருக்கலாம், பௌத்தர், அதான் செய்கிறார் இலங்கையிலே.
வந்திருக்கலாம் பிறந்த நாளுக்கு, அவர்கள் எல்லோரும் வரலாம் என்ற அடிப்படையிலே, அவர்களும் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் சொன்ன அந்த நூலிலே அவர் சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, பத்ர் தின கஸ்வத்து பத்ர் தின நினைவகமாக கொண்டாடி அங்கே உரை நிகழ்த்துகிறார்கள். இதுவும் அதே நூலிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று பிறந்த அந்த இஸ்ரா மிஅராஜ் சம்பந்தமாக ஒரு கொண்டாட்டம், இதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கிறதோ இவைகள்லாம் கொண்டாடலாம் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்து கொண்டாடி அதிலே உரையாற்றியவர் தான் இந்த ஹசனுல் பன்னா என்று சொல்லப்படக்கூடிய ஷிர்க் பித்அத். அதை பற்றி எல்லாம் பிரச்சனை கிடையாது, இஸ்லாமிய ஆட்சி என்பதுதான் முக்கியம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, மஹ்மூத் அப்துல் ஹலீம் இஹ்வான் அல் முஸ்லிமூன் அஹ்தாஸ் சனாத்தி தாரிக் அதே நூலிலே முதலாம் பாகம் 109 பக்கத்திலே சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வகுன்னா நத்ஹபு ஜமீஅன் குல்ல லைலத்தின் இலா மஸ்ஜித் சையதா ஜைனப். சையதா ஜைனபுடைய பள்ளிக்கு நாங்கள் போவோம், அவ அடக்கப்பட்டிருக்கிற பள்ளிக்கு நாங்கள் ஒவ்வொரு இரவும் போவோம், சேர்ந்து போவோம், நைட்ல இரவு நேரத்திலே போவோம். போய் பனு அத்தி சலாத்தல் இஷா தொழுவோம். சும்ம நஹ்ருஜு மினல் மஸ்ஜித், பின்னர் பள்ளியிலிருந்து வெளியே வருவோம் தரிகாவுடைய இடத்துக்கு. அங்கனிக்கு வந்து வனஸ்தஃபு சுபுவன், அப்படியே வரிசையாக நிற்போம். நின்று யதகத்தமுனல் உஸ்தாத் அல் முர்ஷித் ஹசல் பன்னா முன்னுக்கு போவார். முன்னுக்கு போய் யுன்ஷிது நஷீத மின் அனாஷிதில் மௌலிதின் நபவி, மௌலிது பாடல்களை படிப்பார். மௌலிது நபவி அந்த பாடல்களை ஹசல் பன்னா படிப்பார், மௌலிது பாடல்களை படிப்பார். வனஹ்னு நுரத்திதுஹு மின் பஅதிஹி பிஸௌத்தின் ஜஹூரியின் ஜமாஇன் யுல்ஃபித்துன் நதர், நாங்களும் அவருக்கு பின்னால் சத்தம் போட்டு அதே குரலில் அந்த மௌலிது நபவிகளை படிப்போம் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களது நூல் பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள். இப்படியெல்லாம் இவர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சகோதரர்களே, இந்த கருத்துக்கள் இவர்களிடத்தில் இருக்க போய்தான் இது நாளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், இங்கே இலங்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக வடிவெடுக்க துவங்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இலங்கையிலே இவர் சம்பந்தமாக ஹசனுல் பன்னா சம்பந்தமாக இமாம் புகாரி சம்பந்தமாகவோ முஸ்லிம் சம்பந்தமாகவோ அல்லது பெரிய அறிஞர்கள் சம்பந்தமாகவும் அல்ல, ரபாத்தினால் ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது, இமாம் அஷஹீத் ஹசன் அல் பன்னா ரஹிமஹுல்லா சில வாழ்க்கை குறிப்புகள். நான் இந்த அரபியிலே சொன்னதுக்கெல்லாம் பொய்யாகத்தான் சொல்லுகிறேன், மிகைப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த நூல் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அவர்கள் ஹசனுல் பன்னாவை எந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள் என்று தஅலீம் தொகுப்பிலே நாங்கள் எவ்வளவு விஷயங்களை எதிர்த்திருக்கிறோம், அதே போன்ற விஷயங்கள் இந்த நூலிலே. சகோதரர்களே, உலகத்திலே எந்த அறிஞர் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நபிமார்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார். அவர்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் இவர் அல்லாஹ் அனுப்பியவர், அல்லாஹ் இவருக்கு சொர்க்க இப்படி என்று சொல்லக்கூடாது. ஆனால் இவர்களது நூலிலே வல்ல அல்லாஹ் தனது மார்க்கத்தை புனர் நிர்மாணம் செய்து புத்துயிரிட்ட வென்றே இமாம் ஹசனுல் பன்னா ரஹிமுல்லா அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளான் என்பது புலனாகும். அல்லாஹ் தஆலா ஹசனுல் பன்னாவை இந்த உலகத்திலே வரக்கூடிய தீமைகளை புனர் நிர்ணயம் செய்ய வென்றே அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான், முடிவெடுத்தாச்சு. அல்லாஹ் இஃப்தார